கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit உங்களை சந்திக்க to meet you, நாங்கள் விரும்புகின்றோம். we want you to be that. எங்களோடு தேவன் இருப்பதினாலே God is with us. நாங்கள் உங்கள் அருகில் கடந்து வராவிட்டாலும் கூட Even though we are not coming to you physically, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், the Spirit which we dwell in us, நீங்கள் தேடுகின்ற ஆவியானவர் He is the Spirit who is seeking you. கடந்து வந்து He will come near you. உங்களை விசாரிக்கிறவராய், He will regard you. உங்கள் தேவைகளை கவனிக்கின்றவராக, He is taking care of all your needs. உங்கள் பிரச்சனை தீர்க்கின்றவராக, He is the one who bringing a solution to your அவர் problems. வல்லமையுள்ள தேவ ஆவியானவராய் இருக்கின்றார். He is a powerful and a able God. இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. We can't able to understand with our mind. இது உண்மைதானா என்ற பல கேள்விகள் எழும்பலாம். When we think about this, we may ask a question, is it true? வேத வசனம் என்பது But the word of God is ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. A and amen, it is in the Bible. அதை மீறி ஒன்றுமே கிடையாது. There is nothing more than that. அதுதான் வார்த்தை. That is word. வார்த்தை தான் உலகம். Word, from word, the world has been formed. தேவன் வார்த்தையினால் தான் சகலத்தையும் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தார். By his word only, God created everything in his world. அதனால் அவர் வார்த்தையிலே மகிமை இருக்கிறது. So there is a glory in his word, ஜீவன் இருக்கிறது. life in his word. இன்றைக்கும் கிரியை செய்கிறதா இருக்கின்றபடியினாலே Today also it is doing in our actions. வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் How much of a word in the Bible, ஏற்றுக்கொள்கிற மக்களாய் இருக்க வேண்டும். we are the people should accept it. இந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு வேண்டும், இந்த வார்த்தைகள் வேண்டாம் என்று நாம் எதையுமே தடை செய்யக்கூடாது. We should not avoid certain words and accept certain. We should accept every word in the Bible. பாடுகள் அருளப்பட்டதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். It is said the pain has been given on his sake means we should accept that. பாடுகள் நிரந்தரம் அல்ல. But the pain is not a permanent. அது நிச்சயமாகவே மாற்றத்தை கொடுக்கும். Surely it will make a change. அது மேன்மையை கொடுக்கும். It will bring an uplifting in our life. வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பார்க்கும்போது When you look at all the godly people in the Bible, ஒவ்வொருவரும் பாடுகளோடாக தான் கடந்து வந்தார்கள். they went through some kind of tribulation in their life. யாரும் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியோடு வந்ததாக பார்க்க முடியாது. When you look at their life, they didn't started their life with a happiness, துக்கத்தோடு, with a pain, துயரத்தோடு, with a sorrow, பலவிதமான பயத்தோடு தான் ஆரம்பித்தார்கள். but many kind of fear only they started. அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கூட Even though their life looks very normal at the beginning, முடிவு சம்பூர்ணமா இருந்தது. it was a completeness, fullness at the end. அதனால் நம் வாழ்க்கையில் கூட So in our life, நிச்சயமாகவே முடிவு உண்டு. surely there is a hope. உங்கள் நம்பிக்கை, Your hope, எங்கள் நம்பிக்கை, our hope, நம்முடைய நம்பிக்கை all our hope வீண் போகாது. will never get cut off. நாம் நம்புவது தேவனை, We are believing the one God. மனுஷனை அல்ல. We are not believing on man. நாம் அதிகமாக தேவனோடு கூட பழகுகிற மனுஷர்களா இருக்கின்றோம். We are the people who having a close relationship with God. நம்முடைய காரியங்களை சொல்கின்றோம். We are sharing our everyday activities to அவர் God. கேட்கிறவராய் இருக்கிறார். He is listening our அதை prayers. விசுவாசிக்கிறோம் அல்லவா? Are you believing in it? ஆம், விசுவாசிக்கிறோம். Yes, we are believing. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, எல்லா வார்த்தையும் all the words, ஏற்றுக்கொள்வோம். accept everything. இந்த வேளையிலும் கூட Today also, பிலிப்பியர் 2 அதிகாரம் 2 வசனம், Philippians chapter 2 and verse 2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிரித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். Fulfill ye my joy, that ye be like-minded, having the same love, being of one accord, of one mind. பவுலுடைய வாழ்விலே In the life of Paul, அதிகமான அனுபவங்களை கண்டு many experience he has learned. அதன் ஊடாய் சென்று He went through that. தன் வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டு In his life, he accepted அதை that. தான் மற்றவர்களுக்கு சொல்வதை பார்க்க முடியும். That is what he is sharing to the people. அநேகருடைய வாழ்க்கையிலே But when you look at the many people's life, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலே many people are not accepting. மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். They are sharing. ஆனால் பவுல் அப்படி அல்ல. But Paul is not like that. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். He accepted everything. இயேசு கிறிஸ்து எப்படியாக எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டாரோ How Jesus Christ has accepted everything on himself, சீஷர்கள் அனைவரும் அதே போல் ஏற்றுக்கொண்டார்கள். disciples also accepted that. பவுல் அதிகமாக ஏற்றுக்கொண்டதாக அவருடைய நிருபங்களிலே பார்க்க முடியும். Paul is also accepted everything. It is what mentioned in all his letters. நம் வாழ்க்கையில் கூட In our life also, ஏற்றுக்கொள்ள நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். we should surrender our life to accept that. எதையும் தடை செய்யக்கூடாது. Nothing we should get stopped. நமக்குள்ளாக ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து என்று பார்க்கிறோம். We should have a like-minded, having the same love of one accord. நம் வாழ்க்கையிலே In our life, அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும். we should be one-minded. நம் வாழ்விலே ஏக சிந்தை இருக்க வேண்டும். We should be a like-minded. நம் வாழ்விலே ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. In our life, there should not be any confusion. நாம் எல்லாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம்.
ஆராதிக்கிறோம். We are worshiping the same one God. ஒரே தேவன் நம் வாழ்க்கையிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். The same God is surrounding our lives. உலகத்தில் பல தெய்வம் இருப்பதாக ஜனங்கள் நம்பலாம். People are believing there are many God in the world, ஆனால் தேவன் ஒருவரே, but God is one. அவரே நம்முடைய வாழ்விலே கடந்து வந்திருக்கிறபடியினாலே He is the one who is coming in our lives குழப்பமில்லாதபடிக்கு without any ஏக confusion, சிந்தையும் with one-minded, ஏக அன்புள்ளவளாய் இருந்து with having the same love, being of one accord. இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து Fulfill my joy in Him. நம் வாழ்விலே In our life, தேவனோடு இணைய விரும்ப வேண்டும். we should have a mind to unite with God. அதைதான் பவுல் அங்கே சொல்கிறார். That is what Paul is also saying. இணைகின்ற போது When we get united, பாடுகளை ஏற்றுக்கொள்ள நம்மால் முடியும். we can able to accept the pain which we are going through, பாடுகளை சுமந்தவர் நமக்குள்ளே இணைந்திருக்கிறபடியினாலே, because the one who has taken our pain, he is inside of us. நம்முடைய ஆத்துமாவில் இசைந்திருக்கிறபடியினாலே, Since he has been an anchor of our soul, நிச்சயமாய் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். surely we can able to accept that pain. ஆவியானவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் தான் If without knowing the spirit of God, நம்மால் மேற்கொள்ள முடியாது. we cannot able to அதனால் overcome. உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். So Holy Spirit is within புரிந்து you. கொள்ளுங்கள். Understand it. புரிந்திருப்பீர்கள். I know you understand it. நாங்களும் புரிந்து கொள்ள வாஞ்சிக்கின்றோம். We are also eager to understand this. எங்களுக்குள்ளாக புரிவதை எங்களால் உணர முடிகிறது. We can able to understand Holy Spirit அதனால் inside of us. ஏற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். So we want to accept this. அதற்கு வேண்டிய கிருபை தேவன் கொடுப்பார். God will shower His grace. என்றால் அவர்தான் எல்லாவற்றையும் அனுபவித்து கடந்து போனவர். Reason He is the one who has experienced everything. நம்முடைய and known வழிகள், that. Our ways, நம் நிலைமைகள், our situations, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் He understands all are அவர் going through. அறிந்திருக்கிறார். He understands that நாம் அவரோடு கூட இணைந்து கொள்ள when we get united with Him, ஏக சிந்தையும் with like-minded, ஏக அன்புள்ளவளாய் இருந்து having the same love, ஒன்றையே சிந்திப்போம். being of one accord, one அந்த mind. அனுபவத்தில் ஒப்பு கொடுப்போம். Let's surrender for that experience. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். we are praying and thanking you. உம்முடைய வார்த்தைகளை யோசித்து பார்க்கும்போது When we think about your word, எங்களை நேசிப்பதை எங்களால் உணர முடிகிறது. we கர்த்தாவே, understand that you are loving us. நாங்கள் குழந்தையா இருப்பது உம்முடைய அழைப்பு அல்ல. Not only we are being a child to you, நாளுக்கு நாள் வளர வேண்டும். we should get developed in you. அந்த வளர்ச்சியில் கடந்து போகும்போது When we walk in that development, நன்மையும் கிருபைகளை தொடர்ந்து வரும். surely goodness and mercy shall follow. ரீகாலதுருபியாதியா, We thank you for that. எங்களுக்குள் ஏக சிந்தையை கொடுங்க. Give us a like-minded Lord. எங்களுக்குள் ஏக அன்பை கொடுங்க. Give us a same love, Lord. இசைந்து வாழ உதவி செய்யுங்க. With one accord, we live. சந்தோஷம் அடைய ஒப்பு கொடுக்கிறோம். Help us to fulfill your joy. ரீகாலதுருபியாதியா, We thank you for that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.